ஹலோ கைஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன த மம்மி அப்படிங்கிற ஒரு செம்மையான ஹரர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹரராக இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்க்குறத விட ரொம்ப கொடூரமாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் இந்த எக்ஸ்பிளனேஷன் கூட பார்க்காதீங்க. ஆனால் நான் பெருசாக காமிக்க மாட்டேன் எதுவுமே. ஆனால் ரொம்ப கொடூரமாக ரத்தம் அது இதுன்னு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் அந்த படம் பார்க்குறவங்க வாங்க படத்தோட சரி வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து வண்டி விட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி 3 பசங்க உட்காந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க. இப்போ என்னன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து ஒரு பேட் ஒன்று இவங்க வளர்த்துட்டு இருந்திருக்காங்க பெட்டா. திடீர்னு பார்த்தா அந்த பேட் வந்து கருப்பு கலர் ரத்தமாக கக்கி செத்து போகுது. அதை அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்போ நேரம் வந்துருச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் ஒன்று இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஈஜிப்ட் பிளாக் கலரில் ஈஜிப்ட் பிரமிட்லாம் இருக்கும்ல அது மாதிரியே ஏதோ ஒன்று இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று இருக்குது. மணலுக்கு நடுவில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் கீழே போகிறாங்க. கீழே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு மம்மியெல்லாம் அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்பா வந்து அந்த பாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக செயின் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா பாக்ஸுக்குள்ளே பார்க்க போகிறாங்க. அது வந்து எந்திரிச்சிருச்சா இல்லையா அப்படின்னு அப்போ தான் நம்ம காமிக்கிறாங்க. உள்ள வந்து யாரையோ ஒரு ஆளை வந்து துணியில கட்டி வச்சிருக்காங்க. அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. என்ன ஆகுதுன்னா யாருமே எந்திரிச்ச மாதிரி இல்லை. திடீர்னு பார்த்தா விளக்கு வந்து அமர்ந்துருச்சு. திரும்ப அம்மா பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு திரும்ப பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே வந்து எந்திரிக்கவே இல்லை. உள்ள வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு பார்க்குறப்போ திடீர்னு பார்த்தா எந்திரிச்சது என்ன பண்ணுதுன்னா கத்துற பயத்தில் அம்மா நான் வந்து வெளியே உட்காடுறாங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த செயின் வந்து ஒழுங்கா மாட்டல போல இருக்கு. அந்த செயின் அப்படியே மிஸ் ஆகி வந்து என்ன ஆகுதுன்னா அப்பாவோட சங்கிலே சொருவிடுதுங்க. சொருவி அப்பா அப்படியே தூக்கில மாட்டி சாகுற மாதிரி அங்கேயே ரொம்ப கொடூரமாக செத்து போறாரு. இது அப்பா வந்து இப்போ அப்பா வந்து என்ன பண்றாருன்னா அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏதோ இப்படி கையை தலையை ஆட்டுறப்போ தான் அம்மாவுக்கு ஓகே இப்போ வந்து இது எந்திரிச்சிருச்சு, இதுக்கு வந்து வேற ஒரு உடம்பை வைக்கணும் இடத்துல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஓகேவா? ஹீரோக்கு வந்து ஒரு 2 பசங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, 2வது வந்து ஒரு பையன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான் நார்மலா. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து மவுஸ் கோட் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஜஸ்ட் தட்னா வந்து டாட் கோடு அப்படின்னா சொல்லி போடுவாங்களா மவுஸ் கோடு, அது வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட அதாவது ஹீரோவோட மக இருக்கால அவ வந்து ரொம்பவே இன்டெலிஜென்டானவ. ஓகேவா? ரொம்பவே புத்திசாலியா இருப்பா. அவளுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல வேலை பார்க்குறாரு. அவரோட நியூஸ்லாம் நிறையவே டிவில எல்லாம் வரும். அவர் தான் நிறைய பேசிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட 2 பசங்களுமே மாடி 2 பயங்கரமா அடிச்சுட்டு சண்டை போட்டு உழுறானுங்க. அதுல என்ன பண்ண அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹீரோ அந்த அக்காவோட பொம்மையை வந்து பிச்சிடுறாங்க. இது வந்து கடுப்பாயிருது. ஆனா வந்து அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. அக்கா கடுப்புல என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு எங்கன்னா தோட்டத்துக்குள்ள போய் உட்கார்றா. தோட்டத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போது அம்மா வந்து வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அப்பா வந்து ஜஸ்ட் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அப்போது அப்பா கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நியூயார்க்லேருந்து கால் பண்ணுறாரு, உனக்கு வந்து நியூயார்க்கில் வேலை கிடச்சிருச்சு, இனிமேல் நீ அங்கேருந்து கஷ்டப்பட வேணாம், நியூயார்க் வந்து நல்ல சம்பளம் நல்ல வேலை ஃபேமிலியோட வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் அவர் பேசிக்கிட்டே இருக்கப்போ தான் நோட் பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கபோர்டு, அதாவது சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நிறைய சாக்லேட் கவர்ஸ்லாம் இருக்குது. இந்த சாக்லேட்ஸ்லாம் இவர் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை. ஆனால் அது ஏகப்பட்ட சாக்லேட் கவர்ஸ் இருக்கிறனால அவருக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. உடனே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் பையன்கிட்ட கேட்குறாரு, இந்த சாக்லேட் கவர்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு. அவன் அதுக்கு என்ன சொல்கிறான்னா அக்கா வந்து இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அப்போ தான் அதில் எனக்கு தருவேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே டே ஒழுங்கா சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து யாரோ ஒரு ஆள் தோட்டத்தில் அவரோட ஃப்ரெண்டு யாரோ புதுசாக வந்து மீட் பண்ணுறாங்க, அவங்க தான் டெய்லியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னா உடனே தோட்டத்துக்கு ஒரு ஓடுறாரு. இப்போ தான் இன்னொன்று சைடு நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கடுப்பில் வந்து தோட்டத்தில் உட்காந்தாங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்தோட அந்த தோட்டத்தில் ஒரு கேப் மாதிரி இருக்குங்க. வலையெல்லாம் யாரோ உடச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அம்மா வந்து உட்காடுறாங்க. அந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் தான் அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க தான். அவங்க வந்து உட்காந்துட்டு இங்கே வாட உனக்கு மேஜிக் பண்ணி காட்டுறேன், இங்கே வாட உனக்கு மிட்டாய் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி அவளுக்குலாம் கொஞ்சம் அவளை கொஞ்சம் ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக அவளுக்கு ரூட்டு போட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஓகேவா? இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. இல்லை நான் கிளம்புறேன், எங்கள் அப்பா கூப்பிடுவாருன்னு கிளம்புறேன்னு சொன்னோன்னே உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வா கடைசியாக உனக்கு ஒரே மேஜிக் பண்ணி காமிக்கிறேன், இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவளை ஆப்பிள் பழத்தை வாங்கினோடனே ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்பிளுக்குள்ளேருந்து ஒரு பூச்சி ஒன்று வெளியே வருதுங்க. வெளியே வந்து உடனே வாய்க்குள்ளே போயிடுது. வாய்க்குள்ளே போனால் இவளுக்கு தொண்டையெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்கேயே மயங்கிலுறா. இப்போ அப்பா நேராக வராரு. தோட்டத்தில் வந்து பார்க்குறாரு, மகளை காணும். என்னடா தேடி பார்த்துட்டே இருக்காரு. அங்கே ஒரு வலை ஓப்பனாக இருக்கிறத பார்க்க நோட் பண்ணுறாரு. அப்போ இந்த வழியாக தானே வெளியே போய் பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதாவது அந்த அம்மா வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயின் அதாவது இவரோட பொண்ணை வந்து தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு உடனே துரத்துறாருங்க. துரத்தி ஓடுறாரு. அந்த டைம் பார்த்து ஒரு பெரிய புயல் வேற அடிக்குதுங்க. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. புயலை யாரையுமே தெரியவும் மாட்டேங்குது. துரத்திக்கிட்டே இருக்காரு. துரத்தி ஓடி போறாரு. கடைசி வரைக்கும் அவரோட பொண்ணு வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக போய் போலீஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. போலீஸை மீட் பண்ணி இது மாதிரி இங்கிலீஷ் தான் இவங்க ஃபுல்லாகவே. ஆனால் இங்கே வந்து வேற ஒரு ஈஜிப்ட் மொழி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய மக்கள்லாம். ஆனால் இவங்களுக்கு ஈஜிப்ட் மொழியும் புரியும். இப்போ வந்து நேராக போய் போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முஸ்லீம் லேடியை கூட்டு வராங்க. அந்த முஸ்லீம் லேடி தான் இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கன்னு டிரான்ஸ்லேஷனுக்காக கூட்டு வராங்க. கூட்டு வந்தோடனே இவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என் பொண்ணை
உடனே இந்த மாதிரி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த முஸ்லீம் லேடியும் வந்து ஓகே என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, யார் கடத்திட்டு போனதாச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி இருக்க அந்த போலீஸ்காரன் என்ன சொல்றானா, எனக்கு என்னமோ உன் பொண்ணை அவனை கடத்திட்டுலாம் போன மாதிரி எனக்கு தெரியல, வேற நீயே வந்து உன் பொண்ணை போட்டு தள்ளி உங்க வீட்டில் போச்சிருப்ப, நீங்க எங்கள்கிட்ட வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடான். இதை கேட்டு ஹீரோவும் கடுப்பாயிராரு. என்னடா லூசு மாதிரி பேசுறேன், எனக்கு என்ன ஈஜிப்ட் தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு ஈஜிப்ட் தெரியும், நீ இது மாதிரி என் பொண்ணை பத்தி என்கிட்டயே தப்பா பேசாத, அதாவது தப்பா பேசுறது இல்லை, நான் எப்பறம் என் பொண்ணையை கொல்லுவேன், உன்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அதை ஏத்துக்கோ, அதுக்கு அந்த கேஸை பாரு, என் பொண்ணு இப்படியே தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு ரொம்ப சண்டை நடக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் பொண்ணு கிடைக்கவே இல்லை போல இருக்கு. அடுத்த 8 வருஷத்துக்கு அப்புறங்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு நல்ல வேலையில தாங்க இருக்காரு. ஆனால் அவர் ஈஜிப்ட்ல இல்லை, ஓகேவா, அதுதான் மெயினான விஷயம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகேலையோ அது மாதிரி பெரிய இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு தான் வேலை கிடைச்சிச்சுல, அப்பவே அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் நேரம் வீட்டுக்கு போறாருங்க. அவர் வீடு பார்த்தீங்கன்னா எல்லா மலைகளுக்கும் நடுவில் தாங்க ஒரு வீடு ஒன்று இருக்கு, ஓகேவா, பெரிய வீடாக கட்டியிருக்காரு. இப்போ என்னன்னா அந்த அம்மா இருக்காங்கல்ல, யாரு நம்ம ஹீரோயின், அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணுக்குன்னு வந்து ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சுல, அந்த ரூம் அப்படியே தான் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு நேரம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே அந்த 2 பசங்களுமே 8 வருஷத்துல வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஸோ சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இவருக்கல்ல பொண்ணு வந்து காணா போனால, அவ காணா போன அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னென்ட் வேற இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஒரு பொன் குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து 8 வயசு ஆகுதுங்க, ஏன்னா 8 வருஷம் ஆயிடுச்சுல. இப்போ என்னன்னா அந்த பையனு பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தான் இந்த படத்தோட பாட்டி. அந்த பாட்டி எல்லாருமே உட்காந்து ப்ரே பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வந்து என்ன கேட்கறான், அப்பா இது மாதிரி ஈஜிப்டுக்கு வந்து எங்க ஃபேமிலி, அதாவது எங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறாங்க, டூர் கூட்டு போறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மாலாம் சொல்லிடுறாங்க அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னு கேட்டா அவங்க வந்து இதுமே பதிலாக சொல்றது இல்லை. ஏன்னா கேட் வந்து காணா போனால, கேட் காணா போனனால அவங்களுக்கு வந்து அவங்க பசங்க யாரையுமே வெளியே அனுப்ப பயமா இருக்கு, திரும்ப யாராச்சும் காணா போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனாலேயே இவங்க எல்லாம் பயந்து போய் அப்படியே இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவனு கத்துறான், ஏன் என்ன விட மாட்டீங்க, கேட் பார் நானும் காணா போயிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அப்பா கடுப்பாயிருது, பேச்சை கொஞ்சம் அடக்கி பேசு, ரொம்ப பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், சைக்கிள் ஓடிட்டு வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா சைக்கிள் செயின் வந்து அவுந்துருச்சு. அதை கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பின்னாடி பார்க்கறான் ஒரு ஃபிளைட் ஒன்று அப்படியே வெடிச்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. என்னடா ஃபிளைட் கீழே விழுகுது அப்படின்னு காட்டுக்குள்ள போய் பார்க்கறான். போய் பார்த்தாங்க 2 பேர், ஓகேவா, ஃபிளைட் வெடிச்சிருக்கு. பக்கத்துல பார்த்தா ஒருத்தர் செத்து கிடக்குறான். அப்படியே பேக்ல வந்து இன்னொருத்தனை பார்த்தா அவன் என்னன்னா மரத்துல அப்படியே கண்ணுலாம் சொருகி செத்து போய் கிடக்குறான். இது ரெண்டையும் பார்த்துட்டு அவன் பயந்து ஓடுற வழியில தான் பார்த்தா ஒரு பெரிய ஈஜிப்ட் பொட்டி கிடக்கு. எந்த பொட்டி தெரியுதா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொட்டி இருந்துச்சுல அதே பொட்டி இருக்குங்க. அதை பார்த்து பயந்துடுறான். இப்போ போலீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணிடுவாங்கல்ல. பண்ணோன்னா அந்த பொட்டியை கொண்டு போயிட்டு ஈஜிப்ட் சம்பந்தமா இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொட்டியை பொறுமையா ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஒரு மம்மி ஒன்று இருக்கு. அந்த மம்மியை ஃபுல்லாவே மூடி வச்சிருக்காங்க. அந்த மம்மியை சுத்தி நிறைய லெட்டர்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பழங்கால, ஒரு 2000 வருஷம் பழசு. அதெல்லாம் இவங்க அப்படி நோட் பண்ணி பாக்குறப்போ என்ன ஆகுதுன்னா நெகம்லாம் பெருசா வளர்ந்துருக்கு, ரொம்ப கொடூரமா. அதுவும் இந்த பொண்ணு வந்து அழுகிலாம் போல ஏதோ கொஞ்சம் இப்பதான் லேட்டஸ்டா ஏதோ மூடி வச்ச மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு, ஓகேவா, இப்ப கடத்திட்டு போனால அந்த பொண்ணு தான் கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. அப்படியே ஓபன் பண்றப்ப பார்த்தா திடீர்னு கேட்டு கண்ணை திறந்து இப்படியே கத்த ஆரம்பிச்சிடறா பயங்கரமா. அதை பார்த்து இவங்க 2 பேருக்கும் சம பயமாயிருது. ஓகே வாங்க 2 பேரும் ஓபன் பண்ண வந்தாங்களா அவங்களுக்கு பயமாயிருது. இப்ப அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலி கூட கொஞ்சம் பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கே, நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் ஃபேமிலியை கூட்டிட்டு அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு வராருங்க. வெளியே வர்றப்பதான் ஒரு கால் வருது. யாரு என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்க பொண்ணு காணா போயிட்டா அப்படின்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா பசங்களா உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா என்னாச்சுன்னு கேட்டோன்னா உங்க பொண்ணு கிடைச்சிட்டா 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருக்கும் ஒரே சந்தோஷங்க, பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா நேரா வந்து எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் சொல்றாரு நீங்க வந்து உங்க ரொம்ப தைரியமா இருந்துக்கோங்க, ஏன்னா நீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு இப்ப நீங்க பார்க்க போறது இல்லை, இப்போ ரொம்ப அவ கொடூரமா இருக்கா, ஏன்னா அவளோட மனநிலையும் சரி அவ உடம்பும் சரி நீங்க நினைச்ச மாதிரி சின்ன பொண்ணு மாதிரி இல்ல, கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, ஏன்னா அவளை வந்து ஒரு பொட்டியில போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி வாங்கன்னு உள்ள கூட்டு போய் காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்காங்க, ஏதோ கிளவியோட மோசமா இருக்கா, நகம் வளர்ந்து போயிருக்கு, முடி தோல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டி போச்சு, முடியெல்லாம் மோசமாயிருச்சு, ரொம்ப மோசமாயிருக்கா. ஏன்னா 8 வருஷம் அவளை பொட்டிலே அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா, போய் அப்பா அம்மா பார்த்துட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சது உடம்புலாம். போயிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு பேசுறாங்க, என்னம்மாச்சு, என்னம்மா எப்படிமா இருக்க, நான் அப்பா தெரியுதா அம்மா தெரியுதா, ஓகேவா பரவாயில்லையா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. பேசணும்னா அவளும் என்ன பண்றான்னா ஒண்ணுமே பதிலே இல்லைங்க, மூச்சை மட்டும் லைட்டாக இழுத்துட்டு இருக்கா. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு மூச்சு ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து விட ஆரம்பிச்சிடறா. உடனே உங்க 2 பேருமே அப்படி என்ன பண்றாங்கன்னா நீங்க வெளியே போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் அவங்களை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கேட்டோட அப்பா அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இப்பதான் அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வரா, அந்த முஸ்லீம் லேடி இருக்காங்கல்ல அவங்க வராங்க. அவங்க 8 வருஷத்துல அப்படியே அவங்க பதவியெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சுங்க. இப்போ அந்த லேடி வந்துட்டு இது மாதிரி உங்க பொண்ணு காண போச்சுன்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து கொடுத்தீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் நான் தான் வாங்கினேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹீரோ ஞாபகம் இருக்கு, நீ தான் தெரியும், நீ தானே என் பொண்ணை பத்தி சொன்னேன், நான் தான் என் பொண்ணை கொண்டுட்டேன், நீ இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அது நான் சொன்னது நான் கிடையாது, என்னோட மேல் ஆஃபீஸர் தான் சொன்னாரு, அவர் இப்போ செத்து போயிட்டாரு, இப்போ நான் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துறேன், யார்
யார் உங்கள் பொண்ணுக்கு இது மாதிரிலாம் பண்ணா என்னன்னு எனக்கு தெரியல, நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் உங்கள் பொண்ணை வந்து இது மாதிரி பொட்டியில் அடைச்சி போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறா. இப்படி தான் உங்கள் பொண்ணு இருந்தா, இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாமே காமிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. எவன்டா என் பொண்ணுக்கு இப்படி பண்ணது அப்படின்னு ரொம்ப வருத்தத்திலே இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, சரி பொண்ணை கூட்டு போகலாம் வீட்டுக்கு. ஏன்னா பொண்ணுக்கு தேவை வந்து என்னன்னா, ஃபேமிலிகிட்ட இருக்கும்போது லவ் கிடைக்கும், லவ் கிடைச்சாதான் அவள் ரெக்கவரி ஆவா, இந்த பாஸ்ட் ட்ராமால இருந்து ரெக்கவரி ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி என்ன பண்ணுதுன்னா, தான் கேட்டை வந்து வீட்டுக்கு கூட்டு வராங்க காரில் வச்சு. அதுக்கு மற்ற ஃபேமிலி எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. 2 பசங்களாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்னா கேக்கெலாம் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா 8 வருஷமாக அவள் வந்து பர்த்டேவே கொண்டாடலை. ஸோ அவளுக்கு 8 வருஷத்துக்கு 8 கேக் ரெடி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, கேட்டை கூட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க அக்கா தம்பி பசங்க 2 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு மாதிரி என்ன இப்படி இருக்கா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு உடனே கேட்ட வந்து அவளால் நடக்கலாம் முடியாது. அவளை சேர்ல தான் தள்ளிட்டு வராங்க. அவளுக்கு எப்படின்னா சுயநலவே இல்லாத மாதிரி தான் இருப்பா ஆள் பார்க்க. இப்போ அவளை அப்படியே சேர்ல வச்சு தள்ளிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா, ஸ்டெப்ஸ்ல வச்சு மேலே ஏற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டு போயிட்டு அவளுக்கு அழகா பெட்லாம் ரெடி பண்ணி சூப்பர் பெட் அவளை படுக்க வச்சிருக்காங்க. இப்போ பாட்டி அம்மா என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவ்வளோ நேரம் அவள்கிட்ட வந்து மூவ்மெண்ட்ஸே இல்லை. ஆனால் இப்போதான் மூவ்மெண்ட்ஸே வர ஆரம்பிக்குது. அந்த பாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த பாட்டி ஆமென்னு சொல்றாங்க பாருங்க. கடுப்பா என்ன பண்றா, எந்திரிச்சு பாட்டி மூக்குலேயே ஒரு அடிங்க. அவ தலையை வச்சு ஒரு அடி அடிச்சிடறா. பாட்டிக்கு ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருது. இப்போ மற்றபடி என்ன பண்றான்னா, பயங்கரமா கத்திட்டு உடம்ப போட்டு பயங்கரமா வளைச்சுக்கிட்டு இருக்கா பேய் மாதிரி. அதை பார்த்து மற்ற எல்லாருக்குமே பயம் வந்துருது. பயந்து எல்லாருமே ஓரமா ஒதுங்கிடுறாங்க. உடனே அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு மயக்க ஊசி வச்சிருக்காங்க. உங்க பொண்ணு திடீர்னு ஏதாச்சும் வியடா ட்ரீட் பண்ணானா அப்படின்னா உடனே இந்த ஊசியை போட்டுருங்க, மயங்கி விழுந்துருவா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. உடனே இந்த ஊசியை தூக்கி குத்துன உடனே அப்படியே அமைதியா படுத்துடுறாங்க. ஆனா பாட்டிக்கு மூக்கு உடஞ்சி ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே நைட் ஆயிருதுங்க. நைட் ஆன உடனே எல்லாருமே படுத்துடுறாங்க போயிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவரோட பேஸ்மெண்ட் தூக்கி வச்சிருக்காரு. வச்சுட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே சைடில் வச்சுட்டு என்ன இந்த ஈஜிப்ட் மாதிரி நம்ம பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல என்ன ஆகுது, கேட்டோட ரூம்ல இருந்து ஏதோ சத்தமா கேட்குற மாதிரி இருக்கு. இந்த 2 பசங்களுக்கும் பயமாயிருது. இங்க பாடுறா அண்ணா, உடனே தங்கச்சி கேட்குறா, அண்ணா ஏதோ சத்தமா கேட்குறா, எனக்கு பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, வீட்டுக்கு பின்னாடிலாம் என்னன்னா கொஞ்சம் கேப் மாதிரி இருக்குங்க. ஓகேவா, அந்த பின்னாடி நீங்க வீட்டுக்கு பின்னாடி சைட்லாம் நடந்து ஓடலாம். பின்னாடி சைடு முன்னாடி சைடு நிறைய இடங்கள்ல வந்து அந்த கேப்ஸ் இருக்கும் வீட்டில். ஓகேவா, உடனே அந்த கேப்புக்குள்ள இருந்து சவுண்ட் ஆரம்பிச்சிருது. உடனே அப்பா அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த கீழே ஓப்பனிங் பார்ட் இருக்கு. அந்த டோர் ஓப்பன் பண்ணா கேட்டு ஓடுறாங்க, விழுந்துடுச்சு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பயம் வந்துருது. என்னடா கேட்டு ஓடிட்டு இருக்கா, ஐயோ கேட்டுன்னா அப்பா அம்மா 2 பேருமே உள்ள துரத்தி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடி போய்கிட்டே இருந்து பார்த்தா கேட்டு எதையோ பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அது பூச்சி, அப்புறம் அந்த பல்லி, அப்படி இல்லைன்னா தேளு, அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ரொம்ப மோசமாவும் கொடூரமாவும் இருக்கா பாக்குறதுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே துரத்திக்கிட்டு ஓடி போயிட்டு ஒரு கட்டத்துல பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு பார்த்தா பயங்கரமா வாந்தி எடுக்கிறா. தின்னதெல்லாம் அப்படி கக்கிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து உங்களுக்கு வேற பயமாயிருது. சரினா அதுக்கப்புறம் ஒரு வழியா திரும்பவும் இல்லை படுக்க வச்சிடறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அப்பா என்ன பண்ணுறாரு, தான் 2 பசங்களையும் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடலாம் அப்படின்னு போகிறாரு. சொல்கிறாரு, விட போகிறது போய் நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க, உங்கள் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நார்மலாக எப்பயும் போல இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு பசங்களும் கிளம்புறப்ப பார்த்தா இவரே ஒரு பெரிய மலைக்கு நடுவில் தானே வீடு கட்டிச்சிருக்காரு. அங்கே பார்த்தா அடிக்கடி பெரிய பெரிய ஓனாயெல்லாம் வந்ததுங்க. அதனால இவர் வந்து சூசுன்னு விரட்டி விட்டுட்டு அவர் படுக்கு போயிட்டு பசங்களோட போயிட்டாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம கேட்டுக்கு வந்து அவங்க பாட்டியும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப மோசமாக முடி தோல் நெகம்லாம் வளர்ந்துருச்சுல, அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி முடியை சரி பண்ணிட்டு இருக்கிறப்போ கேட்டோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்டுக்கு நெகத்தை வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ நெகத்தை வெட்டுறப்ப தான் என்ன ஆகுதுன்னா, நெகம் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு, மோசமாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெகத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2-3 நெகத்தை வெட்டிட்டாங்க. கட்டவர்களோட நெகத்தை அப்படியே வெட்ட ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்களால வெட்டவே முடியல. ரொம்ப அழுத்தி ஒரு கட்டத்தில் வெட்டுறப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே தோலே பிஞ்சிருதுங்க. நெகத்தோட அப்படியே கால்லலாம் தோல் பிஞ்சிருது. ஐயோ, அதை பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கும். ரீல்ஸ்லாம் நான் அதான் பார்த்தேன். ஐயோ, பார்க்குறப்பவே கொடூரமாக இருக்கும். என்னால் அதை உங்களுக்கு காமிக்க முடியாது. ஏன்னா காமிச்சா வீடியோக்கு ஏதாச்சும் ட்ரைக்கு விட்டுருவாங்கன்னு பயமா இருக்கு. ஸோ அதனால நான் இதை காட்டல உங்களுக்கு. இப்போ என்ன, அப்பா வந்து கீழே தானே இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவ என்னன்னு பார்த்தா கேட்டு என்ன பண்ணிருக்கா, பாட்டியும் அம்மாவையும் தள்ளி விட்டு ஓடிட்டாங்க எங்கேயோ. அப்பா வந்து பாக்குறாரு, ஐயோ கேட்டு ஓட்டாளா அப்படின்னு. உடனே கேட்ட வீட்டு ஃபுல்லா தேடுறா. கேட்டு என்ன பண்றான்னா, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் போற இடத்துல ஒரு ரத்தமா இருக்கு. ஒருவேளை காலில் தோல் பிஞ்சனால இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே அப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு என்னன்னு பார்த்தா பாத்ரூம்குள்ள கேட்டு உட்காந்துருக்கா. கம்பி எடுத்துட்டு அவன் காலில் பிஞ்சிச்சுல தோல், அதை போட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, அதை பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமா மோசமா இருந்துச்சு. உடனே என்ன பண்றாரு, அப்பா வந்து கேட்ட பிடிச்சிட்டு போயிடுறாருங்க. பிடிச்சிட்டு போய் திரும்ப ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. கேட்டு காலில் வேற இப்ப காயம் ஆயிடுச்சுல, அதெல்லாம் கட்டுலாம் போட்டு கால்லாம் இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு, நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கணும், இதுக்கு முன்னாடி தான் பாத்துக்காம விட்டுட்டோம், இவ இது மாதிரியே கொஞ்சம் வியர்டா ட்ரீட் ஆயிட்டு இருக்குது, கொஞ்சம் நமக்கு பயமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது அப்படின்னு நம்மலாம் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அப்பா போயிட்டு என்ன பண்றாரு, அம்மாட்ட சொல்றாரு, கேட்டு நம்ம வச்சுக்க கூடாது, எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா கேட்டு இப்போதைக்கு நம்ம கேட்ட வெளியே எங்கேயாச்சும் அனுப்புறது கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே அம்மாவுக்கு வந்து கடுப்பாயிருது, கோவத்துல எந்திரிச்சு போயிறாங்க. அதெல்லாம்
அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு என் கூட தான் இருப்பா, நான் அவளை பார்த்துப்பேன், அவள் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கு வந்து அம்மா வந்து இப்படி பேசுறாங்களா, அப்பாவுக்கு வந்து கடுப்பாகுது. ஏன் இப்படிலாம் பண்ற, என்ன பிடிக்காத மாதிரியே நீ ஐயா அதிகமாக பண்ற, அப்பப்போ நீ வந்து என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேற அப்படி இப்படின்னு இருக்க. ஒருவேளை தான் பொண்ணு காணா போன அன்னைக்கு நான் தான் வீட்டில் இருந்தேன், அதனால உனக்கு அந்த வெறுப்பா, என்னால தான் காணா போயிட்டான்னு உனக்கு வெறுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, அவள் வந்து உனக்கும் பொண்ணு தான், நீயும் அவளை இருக்கிறப்போ நீ அவளுக்கு ஒழுங்காவே கண்டுக்கல, அதனால தான் அவள் போயிட்டு அதை கார்டனில் உட்காந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசி அவன் வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே அம்மாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருது. என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. உடனே அம்மா போயிட்டு ரூம்ல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணானா கேட்டு ஏதாச்சும் பேசி கேட்டுன்னு கத்தி கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன பண்ணு தெரியல, தெரியாம அம்மா ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா பாத்ரூம் போறாருங்க. பாத்ரூம் போய் கேட்லாம் குளிக்க வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருக்கிறப்பதான் கேட்டோட அந்த தோல் விழுந்துச்சு, நகத்தோட தோலோட சேர்ந்து அதை பாக்குறாங்க. என்ன இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதுல ஏதோ எழுதி இருக்கு அப்படின்னு உடனே அதை கொண்டு போயிட்டு அவரோட பேஸ்மெண்ட்ல உட்காந்து பாக்குறாரு. பார்த்தா அதுல வந்து அந்த ஒரு தோல்லே 4-5 பேப்பர் இருக்குங்க. அது முதல்ல தோலே கிடையாது, அது ஃபுல்லா பேப்பர். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு எடுக்கிறாரு. ஈஜிப்ட் வேர்ட்ஸ்ல ஏதோ சொல்ல போனா ஒரு 6-7 பேப்பர் கிட்ட அது வந்து எடுத்துட்டாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ இது ஃபுல்லாவே ஈஜிப்ட் கான்செப்ட்ல தான் இருக்கு, நம்ம போய் யார்ட்டையாச்சும் கேட்டாதான் இது என்னங்கன்னு தெரியும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, ஈஜிப்ட் நிறைய இதெல்லாம் நடக்கும், கிளாஸஸ்லாம் நடக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க. அதில் போய் இவங்களும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் போய் உட்காந்து பார்க்கலாம் போல. அங்கே வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது மாதிரி ஈஜிப்ட்ல இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நிறைய கதை சொல்றப்போ உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. இது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஈஜிப்ட் விஷயமா நிறைய விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னா, அது மாதிரி ஒரு டிவி நியூஸ் வந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நான் வந்தது வந்து உங்கள்ட்ட பேட்டி எடுக்கோ இதுக்கோ இல்லை, என்னோட பர்சனல் ரீசனுக்காக உங்கள்ட்ட கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுறாரு. அவர்கிட்ட போய் பேசுறாரு, இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்னன்னா அந்த போட்டோஸ்லாம் காமிங்கன்னு சொல்லி போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு, இதெல்லாம் வந்து ஈஜிப்டோட 3000 வருஷம் பழைய வந்து வேர்ட்ஸ், பழைய லாங்குவேஜ், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுனே தெரியலையே, என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டோன்னா அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. இது என்னன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோ கேட்கிறாரு. ஆமா இது வந்து 3000 வருஷம் பழசு, இது எனக்கும் இதெல்லாம் தெரியாது, நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்கணும், இது வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரப்பட்டாரு. சரி ஓகே நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரா. இப்போ நம்ம ஹீரோ நேராக வராரு வீட்டுக்கு வந்துட்டு, நம்ம அதாவது அவரோட பொண்ணையே பார்த்துட்டே இருக்காரு, என்னாச்சு கேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது கேட் திடீர்னு வாயு, அதாவது பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி சவுண்டு மவுஸ் கோட் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, இவளுக்கு மவுஸ் கோட் தெரியும்ல, அதுதான் இவன் பேசிட்டு இருக்கா அப்படின்னு. ஒன்னே நோட் எடுத்து வச்சுட்டு மவுஸ் கோட் அவர் என்ன சொல்றாரோ அப்படியே எழுதிக்கிட்டே இருக்காரு. எழுதிட்டு அப்படியே கீழே ஓடி போறாரு. கீழே ஓடி போயிட்டு இவர்கிட்ட ஒரு புக் இருக்கு, கோடு மவுஸ் கோடு என்னன்னு இவருக்கு தெரியும், ஆனா மவுஸ் கோடை பத்தி இவருக்கு ஃபுல்லா தெரியாது, டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ண தெரியாது. ஒன்னே என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அதுல வந்து லயலா அப்படின்னு ஒரு நேம் வந்து ரிப்பீட்டடா வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. ஸோ ஒன்னே என்ன பண்றாருன்னா அந்த முஸ்லீம் லேடிக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி லயலா தான் வந்து என்ன பண்ணிருக்கான்னா என் பொண்ணை கடத்திருக்கா போல இருக்கு, என் பொண்ணு வந்து லயலான்னு மவுஸ் கோட்ல என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க பாருங்க இந்த ஊர்ல ஏகப்பட்ட லயலா இருக்காங்க, ஓகேவா, ஒரு 1000க்கு மேல லயலா இருப்பாங்க, யாரை போய் நம்ம கண்டுபிடிப்போம், வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா க்ளூ கிடைச்சா சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஸோ வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து லயலா நேம்ல இருக்காங்களா, இல்லைன்னா அவரோட ஃபியூனரல் கூட யாராச்சும் வந்திருப்பாங்க லயலா நேம்ல, அதை வச்சு நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே இவங்க வந்து பொண்ணு காணா போயிட்டால, அதனால இவங்க வந்து ஒரு ஃபியூனரலே நடத்திருப்பாங்க, தான் பொண்ணு செத்து போயிட்ட மாதிரி ஒரு ஃபியூனரலே நடத்திருப்பாங்க. அந்த சபை போட்டியே வந்து என்ன இருக்கும்னா இவங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். அந்த சபை போட்டிக்குள்ளே இவங்க வந்திருப்பாங்களே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்த கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு, லயலா நேம்ல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. இந்த டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணை காட்டுறாங்க. ஹீரோட சின்ன பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வர்றா. வந்துட்டு என்ன பண்றானா அப்படியே இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கேட்டோட ரூம்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே பயந்து ஓடலான்னு பாக்குறப்போ உடனே பார்த்தா கேட் பேசுறாங்க, சின்னி தானே என்னோட சின்ன பொண்ணு, இங்க வா என்கிட்ட பேசு, ஃபேமிலியில யாருமே பேச மாட்டாங்க, என்னால ஒன்ட்டு தானே கொஞ்சம் ஜாலியா பேச முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாரு இது வரைக்கும் நீ என்ன ஒழுங்கா பார்த்தது கூட கிடையாது, பழகுனது கூட கிடையாது, எப்படி என்கிட்ட பேசுவேன்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா பேசு, கதவை திறந்துட்டு உள்ள வா அப்படின்னு சொன்ன உடனே அவ வந்து உள்ள வரமாட்டா. இல்லை நான் போய் அப்பாவை கூப்பிட போறேன் அப்படின்னு பயந்துட்டு ஓடுறப்ப என்ன பண்ணுவா, நம்ம கேட்டு வந்து அவளோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஏன்னா கேட்டு வந்து ஒரு பேய் தான், ஓகேவா, அவளுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு பேய். இப்போ கேட்டு என்ன பண்ணுவோம்னா அவள் பவரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம சின்ன பொண்ணு அப்படியே தூக்கிட்டு நேராக கதவு கிட்ட கொண்டு வருவாங்க, அதோட அப்படியே கட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை கீழே காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியா ஒரு வழியா இந்த லயலா நேம்ல இருக்க ஒரு பேப்பரை பார்த்துருவாருங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இது மாதிரி கேட்டு நான் மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, நான் இது பண்ணணும்னு பண்ணல, ஆனா இது வந்து நான் பண்ணது உன் நல்லதுக்கு தான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க, வேற வழி எனக்கு தெரியாம தான் அது பண்ண, என்ன மன்னிச்சிரு கேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேட்டுக்கு ஒரு முட்டாய் கொடுத்து கவர் பண்ணுச்சுல அந்த அக்கா, அதே முட்டாயோட போட்டோவையும் வரைஞ்சு வச்சிருக்குங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. பார்த்து உடனே அந்த போலீஸ் லேடி இருக்காங்கல்ல அவங்கள்ட்டையும் வந்து சொல்லிடுறாரு. சொல்லி அந்த இதையும் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ இந்த போலீஸ்கார் என்ன பண்றான்னா லயலா நேம்லையும் அதே சேம் டைம் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு லயலாலாம் என்னென்ன நேம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் லயலான்னு ஒருத்தி இருக்கா. வேணும்னா ஒரு காட்டுக்கு நடுவுல வந்து ஒரு ஆப்பிள் மரம், ஆப்பிள் செடிலாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிய வருது. ஆப்பிளா அப்படின்னு ஒன்னே தான் இவளோட பழைய கேஸ் போட்டோஸ் எடுத்து பார்க்குறப்போ நம்ம கேட்டவுக்கு வந்து ஆப்பிள் தானே கொடுத்துருப்பாங்க, ஆப்பிள் கொடுத்து அதில் இருக்க பூச்சி தானே வந்து கேட்டோட வாய்க்குள்ள போயிருக்கும். ஸோ இவ ஆப்பிளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம
நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஏன்ஷியன் ப்ரொஃபசர் இருக்கார்ல அவரை போய் பார்க்க போறாரு. போனோன்னா அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு டேப் ரெக்கார்டு ஒன்று வந்து ஆன் பண்ணி காட்டுறாரு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, நீங்க சொன்ன அந்த டிரான்ஸ்லேட்டுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அந்த டிரான்ஸ்லேட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கொடூரமான ஒரு டீமன் ஒன்று இருந்துச்சு. அந்த டீமன் என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க மனுஷங்களோட உடம்புக்குள்ளேயும் போயிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். ஸோ என்ன பண்ணுன்னா ஃபேமிலியில வந்து மகன் அப்பாவை கொல்லுவான், அப்பா மகனை கொல்லுவான், பொண்டாட்டியை கொல்றது, பிள்ளையை கொல்றது, அப்பா அம்மான்னு எல்லாரையுமே கொல்லுவாங்க. ஸோ அந்த டீமன் வந்து ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடூரமான டீமன் வேற அது. ஸோ அப்புறம் போக போக அது 1000 வருஷம் அப்படி வாழ்ந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய மந்திர எழுத்துக்கள்லாம் எழுதி அதோட உடம்பு முழுக்க வந்து ஒடி அதுக்கப்புறம் அதை ஒரு சபை போட்டியில் வச்சு மூடினாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து என்ன ஆயிரும்னா எந்திரிச்சு வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதான் ப்ரொஃபசர் சொல்றாரு, நீ என்கிட்ட எடுத்துட்டு வந்த பேப்பர் இருக்குல்ல, என்கிட்ட காமிச்சல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன். அந்த டீமனை வந்து அதோட உடம்புல இருந்து வெளியே கொண்டு வரக்கூடாது, டீமன் உடம்புக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் தான் அது. நீங்க இதை எங்க எடுத்தியோ அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஸோ பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் இவர். இதை கேட்டு ஹீரோக்கு வந்து வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அவள் வந்து ரூம் இதுக்கு இல்லையா எங்க இருக்கா, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நைட்டு வந்து கேட்டு ஏதோ பண்ணனால அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உடனே அவள் என்ன பண்றா, டீச்சரை கூப்பிட்டு ஏதோ திட்டி விட்டுறா டீச்சருக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு சின்ன பொண்ணு நம்மளை இப்படி திட்டுறா அப்படின்னு. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா நம்ம போலீஸ்காரங்க காட்டுறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இதுக்கு எங்க ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு வீடும் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள யாருமே இல்லைங்க. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்ப்போமே, வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான பிரமிடை பாக்குறாங்க. என்ன வித்தியாசமான பிரமிட் இருக்கு, கொஞ்சம் வந்து போய் பார்த்தா அங்க ஒரு செயின் இருக்கு. என்னடா செயினை இழுத்து பார்த்தா அங்க ஒரு டோர் இருக்குதை நோட் பண்றாங்க. சரின்னு கீழே போறாங்க. டோர்ல என்ன இருக்கு அப்படின்னு கீழே போயிட்டு டோர்ல பார்த்தா அங்க வந்து ஒரு பெரிய ஏதோ நிறைய எழுத்துக்கள்லாம் எழுதி எதோ இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாவும் விசித்திரமாவும் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி நோட் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய சபை போட்டி இருந்திருக்கு, அதை யாரோ தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பதான் நோட்டே பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா திரும்ப வெளியே வர்றாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்போ தான் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்மளோட லைலா வந்து வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் லைலா வந்து போலீஸ்காரங்களும் பார்த்துடுறாங்க. நம்ம போலீஸ்காரி என்ன பண்றா, லைலா நவலாத நில்லுன்னு சொல்றப்போ அவ அதெல்லாம் மீறி என்ன பண்றான்னா ஒரு கத்தி எடுத்து நம்ம போலீஸ்காரியை குத்த வரா பாருங்க. உடனே நம்ம ஆள் வந்து ஷூட் பண்ணிடுறா. ஷூட் பண்ணோன்னா இவளுக்கு அப்படியே ரத்தம் பீச்சிட்டு அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வெளியே பார்க்கறா, வீட்டுக்கு வெளியே இன்னொரு முஸ்லீம் பொண்ணு நிக்கிறா. அவ என்ன பண்றா, உடனே நம்ம போலீஸ்காரரை பார்த்துட்டு திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கா. இவனும் கண் எடுத்துட்டு ஓடாதடி நில்லுன்னு துரத்தி பின்னாடியே ஓடனா அவ ஒரு கட்டத்தில் என்ன பண்றா, நேரா ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுறாங்க. நின்றுட்டு மண்ணை வந்து தோண்டிக்கிட்டே இருக்கா. உடனே இவன் வந்துட்டு என்ன பண்றா, கையை தூக்கு, எதுவுமே பண்ணாத, கையை தூக்கு, வெப்பன் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் என்ன பண்றா, பொறுமையா அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பொட்டியை தூக்கிட்டு அப்படியே கையை தூக்குறா. உடனே இவளும் வந்து நேரா என்ன பண்றா, போலீஸ்காரி அந்த பொட்டியை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து கேட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கேட்டியை காட்டுறாங்க. கேட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி உட்காந்துட்டு எப்பயும் போல ஃபாதரை பத்தி கொஞ்சம் ஏதோ நிறைய பேசிக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஃபாதர் எங்களை காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேத்திக்கு வந்து நிறைய மந்திரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கேட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு அப்படியே பாட்டி கையை கடிச்சிடுறா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கடிச்சிட்டு பாட்டி கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்துடுறா. உட்காந்துட்டு இங்க பாரு பாட்டி, இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பாட்டிக்கு பயம் ஆயிருது. என்னையம்மா பேத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கா, நீ பேத்தியே கிடையாது, உண்மையை சொல்லு, நீ யாருன்னு கேட்ட உடனே என்ன பண்றா, உடனே நம்ம பாட்டியை பிடிச்சிடுறாங்க. பாட்டினால உடம்ப கூட அசைக்க முடியல, கதவெல்லாம் மூடிடுறா. உடனே அம்மா கறி வந்து என்ன பண்றா, கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு கதவை திறங்கன்னு தட்டுறா. ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியல, கதவை திறக்கவே முடியல. இங்க கேட்டு என்ன பண்றா, பாட்டியோட போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டியோட பல்லு செட்லாம் கலந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த இயேசு கிறிஸ்துவோட அந்த செயின் இருக்கும்ல, அதை வச்சு என்ன பண்றா, பாட்டியோட கழுத்தை நல்லா முறுக்கி தூக்கிடுறா. தூக்கி பாட்டிக்கு அப்படியே மூச்சுலாம் திணற ஆரம்பிக்கும் போது அப்படியே ஜன்னல்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போடுறப்பதான் சரியா என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து 2 பசங்களையும் ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே நேரா கார் மேலேயே வந்து பாட்டி விழுகுறாங்க. விழுந்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோட பொண்ணு இருப்பாள்ல, அவ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துட்டு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி 2 விஷயத்தையும் பார்த்துட்டு அள்ளு விடுது. அப்படியே பாட்டி கீழே விழுகுறாங்களா. கீழே விழுந்த உடனே இங்க 4 ஓனாயை வந்து பாட்டியோட குடலாம் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருது. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தா மேல ஹீரோனுக்கு வந்து அந்த கதை ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே என்னன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பாட்டியை வந்து நாயெல்லாம் கடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிருது. இவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே அந்த சீக்வன்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க அப்படியே காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம போலீஸ்காரி இருக்கால, அவ வந்து அந்த டேப்பை போட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுல சவுண்ட்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த டேப்ல எழுதிருக்கிறது என்னன்னா, அந்த டீமனுக்கு தேவை வந்து ஒரு பாவியான குழந்தை தான். அந்த டீமனை வந்து ரொம்ப வருஷத்துக்கு கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை கேட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என்ன இப்படிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே போயிட்டு ஒரு முஸ்லீம் பொண்ணை பிடிச்சாலாம் இங்க அவளை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா தானே இது, அவ என்ன சொல்லியிருக்கா, நீங்க என்ன பண்ணீங்க அந்த பொண்ணுக்கு, சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நாக்க காமிக்கிறா. பார்த்தா நாக்க வெட்டிட்டாங்க. யாரு வெட்டியிருக்கான்னு பார்த்தா அவங்க அம்மா தான் வெட்டியிருக்காங்க. இவ ஏதோ உண்மையை வந்து வெளியே சொல்ல போயிருக்காங்க. அந்த உண்மையை நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாக்கையே வெட்டியிருக்காங்க அவங்க அம்மா. அப்புறம் அவன் என்ன பண்றான்னா எழுதி காமிக்கிறா, எல்லாருமே எழுதி சொல்றா. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த போலீஸ்காரிக்கு வந்து அள்ளு விட்டுருது. அவ என்ன சொல்லியிருக்கானா, இது வந்து ஒரு டீமன், இது வந்து வெளியே இருக்கக்கூடாது, இது வந்து சபை புட்டி
வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். என்னோட 2 பிரதர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா இந்த சபை பொட்டியை வேற எங்கேயாவது வெளியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஃபிளைட்ல வச்சு கொண்டு போக பார்த்தாங்க. ஆனா அந்த டீமன் என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுச்சு. ஸோ இந்த டீமன் வந்து உள்ளதான் இருக்கணும், ஆனால் இப்போ வெளியே சுத்திட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லலான்னு போனேன். எங்க அம்மா பண்றது தப்புன்னு நான் சொல்லலாம் ட்ரை பண்ணேன். ஆனா எங்க அம்மா நாக்கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ்காரி என்ன பண்றா, உடனே நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. இப்போ என்ன ஆகுதுன்னா ஹீரோ வீட்டில் வந்து ஒரு ஃபெனரல் நடந்துட்டு இருக்கு. எதுக்குன்னா பாட்டி வந்து செத்து போயிட்டாங்கல்ல, அதுக்காக அங்கே வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பாட்டியை பார்த்துட்டு பாரு செத்து போனதுக்கு அப்புறம் கூட எப்படின்னா சிரிச்சுட்டே செத்து போயிருக்கா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கேட்டியோட ரூம் வந்து மேல இருக்கு, மேல் ஃபுல்லோர் இருக்கு. அவங்க ஃபுல்லா பூட்டி வச்சிருக்காங்க. கேட்டி வந்து வெளியே வந்துடக்கூடாது, யாரும் கேட்டியை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்னு பூட்டி வச்சிருக்காங்க. ஆனா கேட்டியோட ரூம் மேல இருந்து கீழே என்னன்னா ஒரு மாதிரி அந்த பலகையெல்லாம் ஒரு மாதிரி மச்சு போய் அதுல இருந்து தண்ணி மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அதை யாருமே நோட் பண்ணல. கீழே இப்ப இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த தண்ணி வழுகிறத பார்த்துக்கிட்டு அவ பல்ல கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. உடைச்சு எல்லா பல்லையுமே உடைச்சிட்டா ஒரு வழியா. பல்லே இல்ல வாயில. அப்படியே என்ன பண்றானா சாப்பாட்டுலாம் ரத்தத்தை துப்பிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சின்ன பொண்ணு இருக்கா, வாழைக்கு எல்லா பல்லுமே கொட்டி போச்சுல, நேரா போயிட்டு என்ன பண்றா, அவங்க பாட்டியோட உடம்பு இருக்குல்ல சபப்புட்டி, அதுல அப்படியே பாட்டியை பார்த்துட்டு இருக்கா. பாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றா, பாட்டிக்கு பல்செட் இருக்கும்ல, அதை கையை விட்டு அந்த பல்செட் எடுத்து இவ வாயில மாட்டிக்கிட்டு நேரா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு இங்க பாருங்க என் பல்ல பாருங்க அப்படின்னு அதை காமிக்கிறா பாருங்க. ஐயோ அது கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் உடனே பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், என்னாச்சுன்னு தெரியல, அவன் மேல ஏறி விழுந்து அவனோட காதை பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்துட்டு அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்பம்போது தான் பார்த்தா நம்ம கேட்டி இருக்கால, அவ என்ன பண்ணிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா மேல இங்க சவுத்து போய் தண்ணி மாதிரி ஊத்திக்கிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்திருக்காங்க. வந்து நேரம் பாட்டியோட சபப்பொட்டிக்குள்ள விழுந்து பாட்டியை கடிச்சு திங்க ஆரம்பிச்சிட்டா. அது அம்மா பார்த்துட்டு ஏய் வெளியே வா அப்படின்னு பிடிச்சி கேட்டியை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டா. பாட்டியோட பணமும் சேர்ந்து கீழே விழுதா. பாட்டி உடம்புல இருந்து ஒரே ரத்தமா ஊத்துது. அதை உடனே கேட்டி என்ன பண்றா, அந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து இங்க இருக்க எல்லாருமே பயந்து என்ன பண்றாங்க, வாந்திலாம் எடுத்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப நைட் ஆயிருது. நைட் ஆட உடனே என்ன ஆகுதுன்னா கேட்டியை வந்து அவங்க அப்பா அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காரு, சேர்ல கட்டி போட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, இவ எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படின்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா அட் த சேம் டைம் கேட்டி என்ன பண்ணிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுல இருக்க எல்லாரையுமே வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. இப்ப அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அவனையும் கட்டுப்படுத்தி அவன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான், இங்க ஒரு பெரிய பெட் இருக்கு, அந்த பெட்ல அவன் தலையை அவனாவே அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா இப்ப அவனும் வந்து கேட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கான். இந்த டைம்ல தான் வீட்டுக்கு வந்து இவங்க வந்து வீட்டே காலி பண்ணிட்டு கிளம்பலான்னு தான் இருக்காங்க. ஓகேவா, வேற எங்கேயாவது போயிடலாம், இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு அந்த போலீஸ்காரி வரா, வந்துட்டு இது மாதிரி உங்க மகளுக்கு என்ன ஆச்சுங்கிறது ஒரு டேப் ஒன்று இருக்கு, அதை நீங்க பார்த்தே ஆகணும், அந்த டேப் ரொம்ப முக்கியம், இது மூலமா உங்களுக்கு தெரிய வரும் உங்க மகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே உடனே அப்பா அம்மா 2 பேருமே உட்காந்து அந்த டேப்பை பார்க்கலான்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேடி வந்து என்ன சொல்றானா, நான் வந்து இந்த கேட்டிங்கிற சின்ன பொண்ணை எதுக்காக பிடிச்சேன் அப்படின்னா, நார்மலா பெரிய உடம்புல வந்து இந்த டீமன் அடக்கணும்னா அது கொஞ்சம் வருஷத்துலயே திரும்ப வெளியே வந்துடும், திரும்ப அடுத்த உடம்பு தேட வேண்டியதா இருக்கும். இதே இது மாதிரி ஒரு அப்பாவியான சின்ன பொண்ணோட உடம்புல அடுக்கணும்னா ரொம்ப வருஷம் அந்த டீமன் வந்து உடம்புக்குள்ளேயே இருக்கும். ஸோ இதுக்கு தேவை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நாங்க வந்து பரம்பரையா இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த டீமனை கட்டுப்படுத்துறது தான் எங்களோட வேலை. சரி இப்போ நான் இந்த ஹோஸ்ட்டை வந்து எப்படி கட்டுப்படுத்துறேன்னு காட்டுறவங்களுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போறா. பார்த்தா இங்க வந்து நம்ம கேட்டியை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஒரு பலகையில இயேசு பலகை மாதிரி கட்டி போட்டு வச்சு இங்க பார்த்தா அந்த சபை பொட்டியும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு நிறைய மனுஷங்க இருக்காங்க, ஒரு 5-10 மனுஷங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே மூஞ்சில ஏதோ மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப இந்த கேட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த சபப்பொட்டிக்கு மேல வச்சுட்டாங்க. இப்ப சபப்பொட்டி கீழே ஒரு பணம் ஒன்று இருக்கு, கேட்டி மேல இருக்கா, கத்திக்கிட்டு இருக்கா, என்ன விட்டுருங்கன்னு. இப்ப இப்படியே ஏதோ மந்திரம் ஒன்று சொல்றாங்க. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்ன ஆகுது, எலும்பு கூடு எந்திரிச்சிருது. எலும்பு கூடு வாய்க்குள்ள இருந்து ஏதோ கருப்பு கலர்ல ஒண்ணுங்க, அது உடனே என்ன ஆகுதுன்னா கேட்டியோட உடம்புக்குள்ள போயிருதுங்க. ஃபுல்லா அது பாட்டு உடம்புக்குள்ள போன உடனே கேட்டி அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஸோ இப்போ நம்ம ஹோஸ்ட்டை வந்து புது ஹோஸ்ட்டை பிடிச்சிட்டோம், இப்படிதான் ஹோஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு எழுத்து பேப்பர் இருக்கு, அதுல ஃபுல்லா நிறைய விஷயங்கள்லாம் எழுதிருக்கு. அது ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா கேட்டியோட உடம்பு ஃபுல்லா கட்டி அப்படியே அவளை சபப்பொட்டிகளை வச்சு சபப்பொட்டியில மூடிடுறாங்க. இதை அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தம்மனு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலா அப்படின்னு ரொம்ப பாவமா இருக்கா. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, கேட்டி வந்து அவளோட ரூம்ல இருந்தால, அதாவது தம்பியை வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டால, அந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுவான், பொறுமையா வந்து கேட்டியோட அந்த சைட்ல இருக்க டோரை கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு உள்ள வந்துருவான். உள்ள வந்தோன்னா தம்பி வாடா வந்து அக்காவிட்ட அண்ட்ரஸ் பண்ணு அப்படிங்கிற சொல்லுவா. அண்ட்ரஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உடம்புல வந்து நிறைய வந்து மந்திர எழுத்துக்கள்லாம் சுத்தப்பட்டிருக்கு, அது நமக்கு தான் பார்க்க தோல் மாதிரி இருக்கு, ஆனால் அது தோல் கிடையாது, மந்திர எழுத்துக்கள். அது எல்லாமே என்ன பண்ணுவானா இவளோட தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிச்சு தோலை ஃபுல்லா எடுத்துட்டா இந்த பேய் வந்து முழுசா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல, அதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பாக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா தோலை ஃபுல்லா பிச்சுட்டு வெளியே வந்தது சத்தத்தை கேட்டுட்டு அம்மா என்ன பண்றானா ஃபர்ஸ்ட் நேரா மாடிக்கு ஓடுறா. அப்பா வந்து இன்னும் ஷாக்லேயே இருக்காரு, தான் பொண்ணுக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லேயே இருக்காரு. அம்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்றானா நேரா மாடிக்கு போயிடுறா. போய் கதவை திறக்க ட்ரை பண்றா, திறக்க முடியல. அடுத்து இந்த போலீஸ்காரியும் 2 பேருமே மாடியில போய் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் என்ன ஆகுதுன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் அப்படியே இருந்தார்ல. அட் த சேம் டைம் என்ன ஆகுது, அந்த கிளவி இருப்பால ஒருத்தி, அவன் அந்த பாக்ஸ்குள்ள இருந்தால அவளுக்கும் பேய் பிடிச்சிருச்சு. அவளும் என்ன பண்றானா டோரை ஓபன் பண்ணிட்டு நேரா வந்து இங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ என்ன ஆகுதுன்னா கேட்டி வந்து ரூம்குள்ள இருக்கா. அப்பாவும்
நேரம் வந்துட்டாரு மேல. யாராலையுமே கதவை திறக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா கதவு திறந்துருச்சு. அம்மா, போலீஸ்காரி, அப்பா 3 பேரும் பயத்துல நிக்கிறாங்க. கேட்டி நேரா வந்து அப்பாவை ஒரே அடிங்க. அப்பா கீழே விழுறாரு. உடனே அப்பா மேல ஏறி உளுந்து அப்பாவோட கண்ணத்தெல்லாம் கடிக்கிறா. பயங்கரமா கடிக்கிறா. அப்பாவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறா. அம்மா தடுக்க வராங்க. அம்மாவையும் தள்ளி விட்டு ரூம்குள்ள விட்டு கதவை உடைச்சிடறா. ரூம்குள்ள பார்த்தா மவன் இருக்கான்ல, அவன் பேட் எடுத்து அம்மாவை போட்டு அடி அடி அடிக்கிறான். அம்மா ஒண்ணு என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு ஊசி ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு அப்படியே அந்த சைடுல இங்க சந்துக்குள்ள பூந்து ஓடி போயிடுறாங்க பையனுக்கு பயந்து. இங்க பார்த்தா கேட்டி என்ன பண்றான், அடுத்து அப்பாவுக்கும் கேட்டிங்க சண்டை போயிட்டு இருந்துச்சு. அப்பாவுக்கு அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் என்ன பண்றான், அந்த போலீஸ்காரியை கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே தள்ளி விட்டோன்னா அவ வேற அப்படியே படியில அடிபட்டு மயங்கி அப்படியே லைட்டா மயங்கி விழுந்துடுறாளா. இப்போ என்ன ஆகுது, அந்த போலீஸ்காரி அப்படியே கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த கிளவி பை வந்து நிக்குது. அப்படியே வாயிலெல்லாம் எச்சு ஊத்திக்கிட்டு அப்படியே சங்க போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கு. வந்த உடனே போலீஸ்காரி சங்க போட்டு நெரிக்க ஆரம்பிச்சது. வாயை பிறந்துட்டு இவ்வளோ ஆன்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு தேளு நேரா வந்து போலீஸ்காரி வாயிலே விழுந்துடுதுங்க. விழுந்த உடனே நம்ம போலீஸ்காரி என்ன பண்றா, இவளை தள்ளி விட்டுறா. அதை பேய தள்ளி விட்ட உடனே இவரோட மண்டை போயிட்டு என்ன ஆகுது, சைடுல கட்டையில மாட்டிக்குது. இவளால வெளியே வர முடியல. இங்க என்ன ஆகுது, இந்த தேளு வாய்க்குள்ள போச்சு பாத்தீங்களா, அது உடனே தொண்டை வழியா ஓட்ட போட்டு பட்டு பட்டுன்னு கொத்த ஆரம்பிச்சிருது. இவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே வாய்க்குள்ள கையை விட்டு அந்த தேளை பிடிச்சி வெளியே எடுத்து போட்டுறாங்க. இப்ப என்ன ஆகுது, அந்த கேட்டி பேய் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்தி சுத்தி வருது நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லுது, எனக்கு உன்னோட உடம்பு தான் வேணும், உடம்ப கூடி, உன் பொண்ணு இதுக்கு பரலாம் உயிரோட கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வருது. இப்ப என்ன பண்றாங்க, போலீஸ்காரையும் நம்ம ஹீரோவும் நேரா போய் இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றாரு அந்த போலீஸ்காரங்க கிட்ட, நீ உனக்கு இந்த மந்திரம் தெரியும்ல, அந்த மந்திரத்தை சொல்லு, அந்த பேய் வந்து என்னோட உடம்புல நான் எடுத்துக்கிறேன், என்னோட உடம்புல வச்சு அடைச்சிருங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த பேய் வந்து இப்ப தோலெல்லாம் உரிச்சிட்டு வெளியே வந்துருச்சு. இது அப்படியே விட்டாலும் பெரிய ஆபத்தாயிரும். சோ இப்ப இந்த பேய் அடக்கணும்னா அதான் ஒரே வழினா அவளும் ஓகே சொல்லிடுறான். இப்ப கதை ஓப்பன் ஆயிருது. ஓப்பன் ஆன உடனே இந்த பேய் நேரா வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம கேட்ட என்ன பண்றாருன்னா அப்படியே கை காலெல்லாம் பிடிச்சி வச்சிடறாரு. இங்க இவளால பார்த்தா மந்திரம் சொல்ல முடியல. ஏன்னா அவளோட வாயில தான் அந்த தேள் ஓட்டையை போட்டுருச்சுல. இவ என்ன பண்றா, கொடூரமா கையை தூக்கி வாய்க்குள்ள விட்டுறா. அதாவது வாயில இல்ல, சாரி, தொண்டையில வச்சிடறா. அந்த ஓட்டையை அப்படியே கையாலே அடைக்கிறா. ஐயோ, அதை பார்க்க கொடூரமா இருக்கும். கையாலே அடைச்சுக்கிட்டு என்ன பண்றா, மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி இப்படின்னு மந்திரத்தை ஃபுல்லா சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒரு வழி இல்ல, தான் பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு. உடனே மந்திரத்தை ஃபுல்லா சொல்லி முடிச்ச உடனே என்ன ஆகுது, நம்ம கேட்டோட உடம்புக்குள்ள இருக்க அந்த பேய் அப்படியே கருப்பு ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வாய்க்குள்ள போக ஆரம்பிச்சிருது. உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து இதை பார்த்துட்டு ஐயோ என்னங்கிறாங்க, வேற வழி கிடையாது, இதுதானே ஒரே வழி நம்ம பொண்ணை காப்பாத்த அப்படின்னு அவரும் வந்து ஏத்துக்கிறாரா. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க நான் தெரியுமா, நம்ம ஹீரோயின் தான் பையன் வந்து துரத்திட்டே வந்தான்ல, தான் பையனுக்கு வந்து ஊசியை போட்டு விட்டுருப்பாங்க. மயக்க ஊசியை போட்டுனா அவன் மயங்கி அங்கேயே விழுந்துருவான். ஸோ அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா மொத்த பேயும் வந்து நம்ம ஹீரோட மூலம் போயிடுச்சு. நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா கேட்டு அப்படியே நிக்கிறா. அப்படியே கேட்டு அப்படியே கடக்கிறா. அப்படியே கண் முழிச்சு பாக்குறா. அம்மாங்கிறா, அப்பாங்கிறா. உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம் தான், பொண்ணு வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா அப்படின்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடுச்சுங்க. முடிஞ்ச உடனே நம்ம அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிருக்காங்க, சபப்பொட்டியில வச்சு அவரை ஃபுல்லாவே சுத்தி பேப்பர்லாம் சுத்தி சபப்பொட்டியில வச்சு அழகா பாக்ஸ்குள்ள வச்சு மூடிட்டாங்க. நம்ம கேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. உடம்புல இருந்த எல்லா பிரச்சனைகளுமே போய் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. தான் அப்பா கூட மாஸ்கோல வந்து பேசிக்கிட்டு இருக்கா. பாக்ஸ்ல தட்டி தட்டி பேசுறா. அங்கிட்டு இருந்து ரிட்டனுக்கு அவங்க அப்பாவும் தட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது அப்பாவா பேயான்னு தெரியல. அது வேற பயமா இருக்கு. ஏன்னா ஓப்பன் பண்ண பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி தட்டி தட்டி பேசிட்டு இருக்காங்களா. இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம இவளை கட்டுறாங்க, லயலாவை கட்டுறாங்க. அவ தான் அந்த குண்டடி பட்டுச்சுல, ஆனா அவ ஓகேவா தான் இருக்கா. அவளை வந்து ஒரு ஜெயில வச்சிருக்காங்க. லயலாவை பாக்குறதுக்காக இப்போ ஒரு டாக்டர் வராங்க. அந்த டாக்டர் தான் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். வந்த உடனே என்ன பண்றாங்க, லயலாக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டுறாங்க. லைட்டா கொஞ்சம் மயக்க ஊசி. அதை போட்டோன்னா லயலானால ஒண்ணுமே பண்ண முடியல. நீ எப்படி இங்க வந்த, ரெகுலரா வர நர்ஸை காணாம, யாரு நீ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் நம்ம போலீஸ்காரி இருக்கால, அவ என்ன பண்றா, நம்ம ஹீரோவை வந்து ஒரு சேர்ல வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ வந்து இப்போ வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க பேய நேரா நம்ம லயலாவோட உடம்புக்கு மாத்த போறாங்க. அதுதான் பிளான். ஸோ கொண்டு வந்துட்டு உடனே ஜன்னல கதவெல்லாம் மூடிட்டு உடனே நம்ம போலீஸ்காரி என்ன பண்றா, அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறா. உடனே இங்க லயலா கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆகுதுன்னா பேய் அப்படியே மாறுற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்துல கொடூரம்லாம் பயங்கரமா இருக்கும். சின்ன பசங்க வச்சுலாம் படம் பார்க்கவே முடியாது. ரத்தம் அப்புறம் ஒட்டம் பார்த்துன்னு ஐயோ அதெல்லாம் கொடூரமா இருக்கும். ஆனா படம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நார்மலா சொல்ல போனா ரொம்ப சூப்பரான ஒரு படம் பார்த்தேன். பேய் பயப்படுற சீன்லாம் அதிகமா இருக்காதுங்க. பயப்படுறதை விட இந்த மாதிரி கொடூரமா காட்டுறது தான் அதிகமா இருக்கும். அதனால படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை பாருங்க. அதிகமா சின்ன பசங்களோட பார்க்காதீங்க, அதான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவங்களாம் ரொம்பவே பயந்துருவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.